السلام عليكم ورحمة الله وبركاته. துவாவின் சிறப்புகள். 1. துவாவே வணக்கமாகும். துவா என்பது இறை வணக்கத்தின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அதுவே முழுமையான வணக்கமாகவும் கருதப்படுகிறது. பிரார்த்தனை துவாதான் வணக்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் அபூதாவூத் 1479, திருமதி 3247. 2. அல்லாஹுவிடம் மிக கண்ணியமானது. அல்லாஹுவின் பார்வையில் துவாவை விடச் சிறந்த செயல் வேறொன்றுமில்லை. அல்லாஹுவிடத்தில் துவாவை விட மிக கண்ணியமான சிறந்த பொருள் வேறொன்றுமில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் திருமதி 3370, இப்னு மாஜா 1829. 3. அல்லாஹுவுக்கு விருப்பமான செயல். நாம் அல்லாஹுவிடம் கேட்கும்போது அவன் மகிழ்ச்சியடைகிறான். கேட்க தவறினால் அவன் கோபப்படுகிறான். யார் அல்லாஹுவிடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹு கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் திருமதி 3373. 4. கைகளை வெறுமையாக திருப்ப அல்லாஹு வெட்கப்படுகிறான். தன் அடியான் கையேந்தி கேட்கும்போது அதை தட்டிவிட அல்லாஹு விரும்புவதில்லை. நிச்சயமாக உங்கள் இறைவன் சங்கை மிக்கவன், வெட்கப்படுபவன். தனது அடியான் தன்பால் இரு கைகளையும் உயர்த்தினால் அவற்றை வெறுமையாக திருப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் அபூதாவூத் 1478, திருமதி 3556. 5. துவாவின் 3 பலன்கள். ஒருவர் கேட்கும் துவா ஒருபோதும் வீணாவதில்லை. அது 3 வழிகளில் ஏதேனும் ஒன்றில் அங்கீகரிக்கப்படுகிறது. கேட்டது உடனடியாக கிடைக்கும், அல்லது மறுமைக்காக அந்த நன்மை சேமித்து வைக்கப்படும், அல்லது அதற்கீடாக அவருக்கு வரவிருந்த ஒரு தீங்கு தடுக்கப்படும். ஆதாரம் அகமது 1133, திருமதி 3573. 6. பிறருக்காகச் செய்யும் துவா. ஒரு முஸ்லீம் தனது சகோதரருக்காக அவர் இல்லாத நேரத்தில் செய்யும் துவா மிக விரைவில் அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் தனது சகோதரருக்காக அவர் இல்லாத நேரத்தில் செய்யும் துவா அங்கீகரிக்கப்படும். அவர் நன்மையை நாடி துவா செய்யும் போதெல்லாம் அருகில் இருக்கும் மலக்கு ஆமீன், உமக்கும் அதுபோன்றே கிடைக்கட்டும் என கூறுகிறார். ஆதாரம் முஸ்லிம் 4914.